கிருஷ்ணரின் தெய்வீக சக்தி அளப்பரியது. அவர் நினைத்திருந்தால் மகாபாரத போரை எளிதாக தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அந்த பேரழிவை தடுக்கவில்லை. அவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக மட்டுமே இருந்தார். போரின் தளபதியாகவோ போர் வீரராகவோ அவர் களத்தில் இறங்கவில்லை. இது ஒரு பெரும் முரண்பாடாக தோன்றலாம். இதன் அடிப்படை காரணம் இறைவன் மனிதர்களின் பொறுப்பை மறுப்பதில்லை. மனிதர்களின் சுதந்திரமான தேர்வுகளை அவர் மதித்தார். இறைவன் வழிகாட்டுகிறார், ஆனால் மனிதர்களின் செயல்களை அவர் மீறுவதில்லை. இதுவே தெய்வீக தலையீட்டின் நுட்பமான தத்துவம். மகாபாரத போர் வெறும் நில தகராறு அல்ல. அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான அடிப்படை போராட்டம். உண்மைக்கும் பொய்க்கும், நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான யுத்தமாக அது இருந்தது. அப்பாவி மக்களை சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் போராட்டமாகவும் அமைந்தது. போரை தடுத்திருந்தால் அதர்மம் மேலோங்கி இருக்கும், அநீதி நிலை பெற்றிருக்கும், தர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். மோதல் இல்லாமல் தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்காது. கிருஷ்ணரின் போதனைப்படி ஒரு போர் வீரனின் உயர்ந்த தர்மம் ஒரு நீதியான போரில் பங்கேற்பதே ஆகும். கிருஷ்ணர் ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கினார். தனது பெரும் படையை ஒரு புறமும் தன்னை நிராயுதபாணியாக மறுபுறமும் தேர்ந்தெடுக்கும்படி கூறினார். துரியோதனன் கிருஷ்ணரின் படையை தேர்ந்தெடுத்தான். அர்ஜுனனோ கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான். இது நம்பிக்கையின் வேறுபாட்டை உணர்த்தியது. எண்ணிக்கையை நம்புவதற்கும் ஞானத்தை நம்புவதற்கும் உள்ள வேறுபாட்டை இது எடுத்துக்காட்டியது. கிருஷ்ணரின் நிராயுதபாணியான நிலை பலவீனமல்ல, அது வலிமையின் வெளிப்பாடு. உண்மை வழிகாட்டுதல், தெளிவு மற்றும் தைரியத்தின் மூலம் வெற்றி பெறும் என்பதை இது காட்டியது. அர்ஜுனன் தனது சொந்த போரை தானே செய்ய வேண்டும், தெய்வீக சக்தியை மட்டுமே நம்பியிருக்கக் கூடாது என்பதையும் இது உணர்த்தியது. அர்ஜுனன் போரிட மறுத்தபோது பகவத்கீதையின் ஞானம் வெளிப்பட்டது. கீதையின் போதனைகள் உலகளாவியவை. ஆன்மாவின் நித்திய தன்மையை கீதை போதிக்கிறது. பற்றற்ற செயலின் முக்கியத்துவத்தையும் அது வலியுறுத்துகிறது. கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி பிரபஞ்சத்தின் தெய்வீக ஒழுங்கை விளக்கினார். இந்த ஆழமான ஞானத்திற்கு போர் ஒரு சூழலை வழங்கியது. குருக்ஷேத்திர போர் இல்லாமல் பகவத்கீதை இருந்திருக்காது. போர் ஓர் அழிவாகத் தோன்றினாலும் அது ஞானத்தின் பிறப்பிடமாக அமைந்தது. கிருஷ்ணர் போரை அனுமதித்தது மனித சுதந்திரத்தையும் தேர்வுகளையும் மதித்ததால்தான். மனிதர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள இது வழிவகுத்தது. தர்மம் மனிதர்களின் செயலால் நிலைநிறுத்தப்படுகிறது, தெய்வீக திணிப்பால் அல்ல என்பதை மகாபாரதம் போதிக்கிறது. கிருஷ்ணர் வழிகாட்டினார், ஆனால் சுதந்திரமான விருப்பத்தில் தலையிடவில்லை. அன்றாட வாழ்விலும் நாம் குருக்ஷேத்திர போர்களை எதிர்கொள்கிறோம். உண்மைக்கும் பொய்க்கும், தைரியத்திற்கும் பயத்திற்கும் இடையே நாம் தேர்வு செய்ய வேண்டியுள்ளது. தேவையான செயலை தவிர்ப்பது அதர்மமே ஆகும். சில சமயங்களில் உண்மையான அமைதிக்கு கடினமான யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. போர் எல்லா காலத்திற்கும் ஒரு நீடித்த பாடமாக அமைந்தது. இறைவன் வழிகாட்டுகிறார், பாதையை ஒளிரச் செய்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்கள் சொந்த கால்களை எடுத்து வைக்க வேண்டும். பாண்டவர்களின் வெற்றி அல்ல, கீதையே கிருஷ்ணரின் உண்மையான நீடித்த பரிசு. அர்ஜுனனையும் அவர் மூலம் மனிதகுலம் அனைத்தையும் எழுப்புவதே இறுதி நோக்கம். போர் அழிவிற்காக அனுமதிக்கப்படவில்லை. தர்மம் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய விழிப்புணர்வுக்காகவே அது அனுமதிக்கப்பட்டது.